இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5-6 வரை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அனைவரும் இந்த காலை வேளையில், இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறது நான் மகிழ்ச்சி படுகிறேன். கரங்களை தூக்கி தேவனை நம்ம ஆராதிப்போமாக. Let's worship our God and our Lord who is our Savior. Amen. Hallelujah. Our God who is above all these nations, above all this earth. We worship you, Lord Father. உண்மையானதிக்கின்றோம் தேவனே, மகிமை தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமை தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஜபசிந்தையோடு இருந்து இந்த தேவனை ஆராதிக்குமாக. இருந்த தேவனை ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இனியும் கலங்குவதே நீயும், இனியும் கலங்குவதே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இனியும் கலங்குவதே நீயும், இனியும் கலங்குவதே. பார்வோனின் சேனைகள் உன்னை தொடர்ந்து வந்தபோது செங்கடலை பிளந்தாரே. பார்வோனின் சேனைகள் உன்னை தொடர்ந்து வந்தபோது வந்தார், செங்கடலை பிளந்தாரே. இஸ்ரவேலே, காக்கிறவர் நம் தேவனே, அவர் மாறினாரே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, சொல்லுவோம். உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இனியும் கலங்குவதே நீயும், இனியும் கலங்குவதே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன்
கலங்குவதில்லை, கலங்குவதே நீயும் கலங்குவதே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இனியும் கலங்குவதே நீயும் இனியும் கலங்குவதே நீயும் இனியும் கலங்குவதே. Worship you, Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே, எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாகும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உன்னை மட்டுமே ஆராதிப்பேன். அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உன்னை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்தீர், உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்தீர், உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு
சொல்லுவோமா? ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றினீரே, தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே
ஆராதிக்கின்றோம். கர்த்தரும் மீட்பருமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நம்மளோட தேவச்சனமே, திருவிருந்து ஆராதனைக்கென்று நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய நடமாடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் விதமாக அவருடைய பந்தியிலே நாம் ஒன்று சேரும்படியாக, அதுவும் குடும்பத்தோடு நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் நாம் திருவிருந்து ஆராதனை அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த மகாபெரிய கிருபைக்காக நம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பானவர்களே, அதுக்கு முன்பதாக வாருங்கள், இன்றைக்கு வேண்டிய சத்தியத்திலே நாம் கடந்து செல்வோமாக. இந்த நாளில் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 41 வரை. I want to thank the Lord for this wonderful opportunity to bring the Holy Communion service through this online. Dear people of God, we really want to thank God for this wonderful moment where we celebrate the Holy Communion in a different way, in a different situation, and we really want to thank God with our family, come together. We want to celebrate this Holy Communion. Before that, I want to share with you the message from Luke chapter 10 verses 38 to 41. அன்பானவர்களே, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுவிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மகிமை நிறைந்த பிதாவே, பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்குரிய உம்முடைய வேத வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தவும், பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய சத்தியத்திலே நடத்தி செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவச்சனமே, இந்த நாட்களிலே நாம் பலவிதமான வேலைகளை விட்டு நாம் இப்பொழுது தனியே வீட்டிலே நாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட முன்பு நாம் அடிக்கடி நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய நாவிலே பொறுப்பட்டு வந்த இந்த வார்த்தைகள் இந்த சூழ்நிலையிலும் அதே விதமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முன்பு நாம் அதிகமாக வேலையில் ஈடுபட்டு இருந்தோம். அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு களைப்பு இருந்திருக்கிறது, நமக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் நமக்கு தேவைப்பட்டது. நாம் அதிகமாக நம்முடைய ஆத்ம, நம்முடைய சரீர பிரகாரமாக ஒரு இளைப்பாறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட அன்பானவர்களே, நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மன அழுத்தம், அது முன்பு இருந்த சூழ்நிலையிலும் சரி, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலும் சரி, இந்த மன அழுத்தம் நம்மிடத்திலே அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. We were very busy last time. We used to do our activities. We were very busy in our daily life. We go to work and do many things. But now we are at home. We are in rest. But the stress, so-called stress, is following us in any time. Even now we are at home.
அன்பானவர்களே, இந்த மன அழுத்தத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் கூட 2 சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள். அதுல ஒரு சகோதரி இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்துக்குள் வாழ்ந்த ஒரு சகோதரியாக இருந்தால் என்று சொல்லி பார்க்க போகிறோம். We are going to see the life of 2 sisters where one of them was full of stress throughout her life. அன்பானவர்களே, இந்த நாட்களில் அன்பானவர்களை நாம் ஓய்வு எடுப்பதற்கு நம்ம அதிக பிரயாசங்களை எடுத்தாலும் கூட, இப்பொழுது ஓய்வு என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட நமக்கு வருகிற தேவைகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த தேவைகளையும் இந்த எதிர்பார்ப்புகளையும் நாம் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில நமக்கு நிறைய மன அழுத்தங்கள் நமக்கு வந்து அடைகிறது. The demands in life, the great expectations in life brings a lot of stress in ourselves. ஆகவே இந்த நாட்களில் அன்பானவர்களே, இந்த 2 சகோதரிகளிடத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We're going to say 3 things from this life of these 2 sisters. Number 1, the expression of stress. முதலாவதாக இந்த மன அழுத்தத்தின் அது விவரிப்பு. அந்த மன அழுத்தம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, secondly, the explosion of the stress. இரண்டாவதாக இந்த மன அழுத்தம் வெடித்து சிதறுகிற ஒரு சூழ்நிலை. மூன்றாவதாக, thirdly, the exclusion of stress. மூன்றாவதாக இந்த மன அழுத்தத்தை நாம் எப்படி அதை ஒதுக்கி வைப்பது அல்லது அதை புறம்பாக நாம் தள்ளுவது என்ற இந்த 3 காரியத்தை அன்பானவர்களே இந்த 2 சகோதரிகள் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இதில் மார்த்தாள் அதிகமாக தன்னுடைய வேலையில அவள் காணப்பட்டாள். ஆனால் மரியாள் என்ற ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருந்தவளாக இருந்தாள். ஆகவே முதலாவதாக அன்பானவர்களே, இந்த மன அழுத்தத்தின் அதனுடைய விவரம், அதனுடைய விவரிப்பு என்ற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறோம். 40வது வசனத்தின் அடிப்படையில் நான் வாசிக்கிறேன். 40வது வசனம், மார்த்தாளும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. Martha was stressful because of her hard work at home. அவள் வீட்டில் அதிகமாக வேலை செய்து அவள் வருத்தம் அடைந்தாள். அந்த வருத்தம் அடைந்தாள் என்ற அந்த வார்த்தையில அவள் எவ்வளவாக மன அழுத்தத்துக்குள் அவள் வாழ்ந்தாள் என்ற அந்த காரியத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்த உடனே இந்த மார்த்தாள் தான் ஆண்டவராகிய இயேசுவை அவள் தன் வீட்டுக்கு அவள் வரவழைத்தாள். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 38வது வசனத்திலே, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தா இன்வைட்டட் ஜீசஸ் டு a home, to a house. ஆண்டவர் இயேசுவை வீட்டுக்கு வரவழைத்து விட்டு, ஆண்டவர் இயேசுவை ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு அவள் தன்னுடைய வேலையிலே மும்முரமாக அவர் இறங்கிவிட்டதை பார்க்கிறோம். வீட்டுக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளியாக இயேசு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை கவனிப்பதை விட்டுவிட்டு அவள் அதிகமான வேளையிலே ஒரு வருத்தம் அடைந்தவளாக அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்த்தா invited Jesus instead of spending time with Jesus, but we see Martha was fully occupied with her housework. ஆக இந்த வேளையிலே அவள் மிகவும் வருத்தமடைந்து, she was so stressful in her manifold works in a house. ஆகவே அன்பானவர்களே, இந்த மன அழுத்தத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக மன அழுத்தம் அன்பானவர்களே, அது நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய உணர்வுல, நம்முடைய சரீரத்தில் மற்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த எல்லா நிலைகளிலும் இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை எப்படி மேற்கொள்வது, அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத வகையில் நாம் அதிகமான மன அழுத்தத்துக்குள் கடந்து போகிறோம். When the amount of stress come upon
our physically, our emotionally, in our spiritually, and we could not meet the demands of those amount of stress. Therefore, we become more stressful. ஆகவே இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை எப்படி நான் பூர்த்தி செய்வது, இதை எப்படி நான் சமாளிப்பது, இதை நான் சந்தித்தாக வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்துக்குள் நாம் நெருக்கப்படும் பொழுது நமக்கு மன அழுத்தம் அதிகமாக வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மாணவர்களே. அதே வேளையில நம்மிடத்தில் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய அந்த ஏற்ற காரியங்கள் நம்ம இடத்துல குறைப்படும் பொழுது, அதை சந்திக்க நம்மால் இயலாத பொழுது, அதை மேற்கொள்வதற்கு நாம் பலம் இல்லாத இருக்கும் பொழுது அன்பானவர்களே, நமக்கு அதிகமாக மன அழுத்தம் வருகிறது. Stress also comes when we are limited in resource to meet the demands and the great expectations. Therefore, we are so stressful. அதே வேளையில் அன்பானவர்களே, அநேகருக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்ன கொள்கை என்றால் பரிபூர்ணம், முழுமை என்ற ஒரு காரியத்தில் அவர்கள் அதிகமாக ஈடுபடுவார்கள். எதை செய்தாலும் அதில் ஒரு பரிபூரணத்தை பார்க்க வேண்டும், எதிலும் ஒரு முழுமையை காண வேண்டும். ஆக அந்த பரிபூரணத்தை அவர்கள் அடையும்படியாக அதிகமாக உழைப்பார்கள், அதிகமாக வேலை செய்வார்கள், அதிகமாக தன்னுடைய சரீரத்தை வருத்திக் கொள்வார்கள். தன்னுடைய சிந்தையிலே அவர்கள் அதிகமாக அதை குறித்து சிந்திப்பார்கள். அதை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும், அதை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அதையே நோக்கி இரவும் பகலும் அவர்கள் அதை நோக்கி போகும் பொழுது அந்த பரிபூர்ணத்தை சிந்தித்து முழுமையான காரியத்தை காண வேண்டும் என்று சொல்லி அப்படிவிதமாக அவர்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அதிகமான மன அழுத்தத்துக்குள் அவர்கள் கடந்து போவார்கள். இதைத்தான் ஆங்கிலத்தில் perfectionism என்று சொல்வார்கள். We call perfectionism, where people are thriving, they work so hard to see perfection in everything. They work so hard to achieve their goals, to achieve their perfection. Therefore, they come into this moment of stress. ஆக இந்த மன அழுத்தத்தை அவர்கள் வாழ்க்கையிலே அவர் கடந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்த்தாளும் அவ்விதமாக ஆண்டவராய் இயேசுவுக்கு அவள் தன்னுடைய எல்லா விதமான முழுமையான ஒரு கவனிப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவரை முழுமையான ஒரு கவனிப்பிலே அவர் உபசரிக்க வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக தன்னுடைய எல்லா விதமான உழைப்பையும் அங்கே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் வருகிறதான அந்த அழுத்தம் அவளை மன அழுத்தத்துக்குள் அது அவளை கொண்டு பண்ணுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக விதமாக வாழ்க்கையிலே அநேகர் இந்த எதிர்பார்ப்புகளை சமாளிக்க முடியாதபடிக்கு, இந்த பரிபூர்ணத்தை அடைய முடியாதபடிக்கு என்ற சூழ்நிலையில அவர்களுக்கு ஏமாற்றம் வருகிறது. when they could not meet the perfection in their work, in their life, they become frustration and disappointment. and அநேக சமயத்திலே இந்த உணர்வுகளை மற்றவர்கள் மேலே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் விட அவர் பெரியவராக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மார்த்தாளோ தன்னுடைய வேலையை அவள் கவனத்தை செலுத்துகிறார். தன்னுடைய வேலை பெரிதாக அவளுக்கு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலுள்ள கவனம் இப்பொழுது அவருடைய வேலையில அந்த கவனத்தை திருப்புகிறார். அவருடைய வேலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அவர் மேல் செலுத்த வேண்டிய கவனத்தையும் அது திசை திருப்புகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So Martha, right, we can see Martha can do two things. One, we can see the distraction in her life. Secondly, we see the weariness, the distraction. She was distracted by the amount of work that she is involved. அவள் அதிகமான வேலையிலே அவள் ஈடுபட்டதுனால அவளுடைய கவனம் திசை மாறினது. இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கூட அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நாம் வரவழைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட அவர் எங்கேயோ ஒரு மூலையில நம்முடைய வாழ்க்கையில வைத்துவிட்டு
வாழ்க்கை முழுவதும் நாம் அதிகமாக நம்முடைய பிரயாசங்களிலே வேலைகளிலே நாம் மும்முரமாக ஈடுபடுகிறோம். இது ஆண்டவரை நாம் ஒரு புறக்கணிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 40 வசனத்திலே அவள் வருத்தமடைந்தாள் என்று சொல்லி நான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. She was full of stressful. Her work attracted her more than Jesus Christ and His presence. She welcomed Jesus, but she could not pay attention to His words. ஆண்டவரை அவள் வீட்டுக்கு வரவழைத்தாள், ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவளுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. And she missed the real opportunity of being with Jesus. இயேசுவின் வீட்டுக்கு வந்தும் அவரோடு கூட தன் நேரத்தை செலவழிப்பதற்கு அவள் அந்த தருணத்தை இழந்து விட்டாள், அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டாள் என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவள் தன்னிடத்திலே இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு ஆவலாக அங்கே இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் மரியாளை ஆண்டவர் கேட்கிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறார், தேவையானது ஒன்றே என்று சொல்லி இங்கே ஆண்டவர் மார்த்தாளை நீ வேலையெல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு விட்டு என்னுடைய பாதத்திலே வந்து அமர்ந்திரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. விதத்தில் அநேக விதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களை குறித்து வேதவசனம் நமக்கு நிறைய போதிக்கிறது. நாம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, when we read Proverbs chapter 4 verse 1, the word of God says, and He calls, and the word of God invites everyone to pay attention to instructions and understanding. கர்த்தருடைய வார்த்தையானது ஆண்டவருடைய ஞானத்திற்கும் அவருடைய போதனைக்கும் அவருடைய புத்திக்கும் அறிவுக்கும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகளை பார்க்கிறோம். அதே வேளையிலே நீதிமொழிகள் 4:20 அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஞானி சொல்லுகிறான். The wisdom that the man of God says, Proverbs chapter 4 verse 20, we must pay attention to His words, God's words. நீதிமொழிகள் 5:1 வாசிக்கிறோம் அன்பானவர்களே. அங்கே கர்த்தருடைய ஞானத்திற்கு நாம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும். Proverbs 5:1 says we have to pay attention to God's wisdom. அதிக வேளையிலே அன்பானவர்களே, நாம் பிரசங்கி புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஒரு எச்சரிப்பாகவும் வருகிறது. நாம் வீணாக தேவையில்லாத மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது, கவனம் செலுத்தக்கூடாது என்ற ஒரு எச்சரிப்பும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Ecclesiastes chapter 7 verse 21. It warns us not to pay attention to certain people and their words. So we must pay attention to the word of God. We must pay attention to God's wisdom. We must pay attention to God's understanding, His instructions. கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய அறிவுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வெளிப்பாடுகளுக்கும் அன்பானவர்களே நாம் கவனத்தை செலுத்தும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா விதமான இந்த மன அழுத்தங்களில் இருந்தும் நாம் விடுபடுகிற மக்களாக இருப்போம். When we pay attention to all these things, we may go away, all the stress will go away from our life. அன்பானவர்களே, இரண்டாவதாக இந்த மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து வருத்தம் அடைந்தாள் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. We can see Martha was worried. She was full of worriness. அவள் நிறைய கவலைப்பட்டாள். 41வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், verse 41, Jesus said, you are worried about many things. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் மார்த்தாள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். இதை குறித்து அவளுக்கு வருத்தம், சமையல் குறித்து அவள் வருத்தப்பட்டால் என்ன சமைப்பது, எவ்விதமாக ருசியாக சமைப்பது என்ற ஆகாரங்களை குறித்து அதை ஆயத்தப்படுத்துகிறது குறித்து அதிகமாக கவலைப்பட்டு வருத்தம் அடைந்தால் அவள் மன அழுத்தத்துக்குள் கடந்து சென்றால் பார்க்கிறோம். Many times we also pay attention to our physical needs. We work hard to fulfill our physical needs. Here Jesus said, you are worried about many things.
worry about many things. இன்னைக்கு அநேக காரியங்கள் குறித்து நாம் வருத்தப்படுகிறோம். அன்பானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25, 27 அந்த அதிகாரம் முழுவதுமாக 33 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் ஆகாரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். When we read Matthew chapter 6:25 onwards, Jesus said, do not worry. In verse 33, Matthew chapter 6, Jesus said, seek ye first the kingdom of God and His righteousness, and all these things will be added unto you. இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு எதை நோக்கி நாம் வருத்தம் அடைகிறோமோ, எதை எதிர்பார்த்து நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் சஞ்சலப்படுகிறோமோ, எதை சாதிக்க வேண்டும், எதை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி நாம் விளைக்கிறோமோ, அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் அதையெல்லாம் விட முதலாவது என்னுடைய சமூகத்தையும் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய புத்தியையும் என்னுடைய பிரசன்னத்தையும் நீங்கள் நாடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். Instead of paying attention to our physical needs more and more, Jesus calls us to pay attention to His presence, to be in His presence, to listen, to pay attention to His words, and then the Lord will take care all our expectations. அன்பானவர்களே, இது மார்த்தாள் இவ்விதமாக அவள் வருத்தமடைந்து அவளுடைய மன அழுத்தங்களை அவள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் இங்கே இரண்டாவதாக அன்பானவர்களே, அந்த மன அழுத்தங்கள் எவ்விதமாக வெடிக்கிறது என்று சொல்லி இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம். Secondly, we are going to see how this stress being explored. Verse 40, Luke chapter 10 verse 40. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே, this Martha came to Jesus. இயேசுவிடம் இந்த மார்த்தாள் வந்து விதமாக சொல்லுகிறார். She said to Jesus, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் என்று பார்க்கிறோம். Martha asked Jesus likewise, Lord, don't you care? Lord, don't you care? This is the explosion of her stress. இந்த வார்த்தை அன்பானவர்களே, அவருடைய இந்த மன அழுத்தம் அது வெடித்து சிதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு வேளையில் அன்பானவர்களே, மன அழுத்தம் அதிகமாக அது வெடித்து சிதறும். நம்முடைய வார்த்தையிலே அது வெடிக்கும், நம்முடைய செயலிலே அது வெடிக்கும், நம்முடைய குணங்கள் அது வெடிக்கும், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலே நம்முடைய மன அழுத்தங்கள் வெடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் மன அழுத்தத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். This is very dangerous, the explosion of the stress. She questioned Jesus Christ, Lord, don't you care? It's a big word. ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா, உமக்கு அக்கறை இல்லையா என்று இங்கே ஆண்டவராய் இயேசுவையே அவள் ஒரு அதட்டுகிற, ஒரு கேள்வி கேட்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவச்சனமே, மன அழுத்தம் நம்முடைய குணாதிசயத்தையே அது மாற்றும். ஸ்ட்ரெஸ் சேஞ்சஸ் அவர் கேரக்டர் and our personalities. நமக்கு நல்ல குணங்கள் இருக்கும். நம்ம மார்த்தாளை பார்க்கும் பொழுது அவரிடத்தில் நல்ல குணங்கள் இருந்தது. இயேசுவை அவள் வரவழைத்தால், வீட்டிலே ஏற்றுக்கொண்டால், அது மாத்திரமல்ல, அவரை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டால், அதிகமாக பிரயாசப்பட்டால், அவர் மேல் அதிகமாக அன்பு வைத்தது நிமித்தம் அவள் அதிகமாக அவரை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்ற அநேக காரியங்களில் அவள் மிகவும் அக்கறையோடு அவசரமாக அவள் ஈடுபட்டதை நாம் பார்க்கிறோம். அவள் எல்லா விதமான முயற்சிகளையும் அங்கு செய்து ஆண்டவராய் இயேசுவை அவள் பிரியப்படுத்துகிற அந்த உபசரிப்பு ஊழியத்தில் அவள் இங்கே இறங்கினாள். ஆனால் அதுவே அவளுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்து அது வெடித்து சிதறி அவளிடத்தில் இருந்த அந்த நல்ல குணங்கள் எல்லாவற்றையும் அது மறக்க செய்து விட்டது.
அவள் நல்ல குணங்கள்லாம் அவளை விட்டு அங்கே விலகி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மன அழுத்தத்தின் பாதிப்பு இங்கே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸ்ட்ரெஸ் சேஞ்சஸ் a person. Stress changes the good characters in a person. Stress changes the good personalities in a person. Martha, she was full of hospitality. She wanted to take care of Jesus, to please Jesus, but the same good characters has gone because of her stress. இந்த மன அழுத்தத்திலே அவள் எல்லாவற்றையும் இழந்து அவருடைய நல்ல சாட்சியை அங்கே இழந்து போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். She lost a good testimony. She lost a witness. இன்றைக்கும் அநேக விதத்தில் அன்பானவர்களே, அநேக பல விதத்தில் நல்ல குணசாலிகளாக அவர்கள் வெளியே காணப்படுவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிறதான இந்த மன அழுத்தம் அநேக வழியிலே அந்த நல்ல குணங்களை அது போக்கி விடுகிறது. அவர்களுடைய சாட்சியை அவர்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட மாணவர்களே இந்த மன அழுத்தத்திலே நாம் காணப்படுவோம் என்றால் அது ஒரு சூழ்நிலையிலே அது விதமாக வெடித்து நம்முடைய சாட்சியை அது மாற்றிவிடும், நம்முடைய சாட்சியை அதை கெடுத்துவிடும் என்று சொல்லி நாம் இங்கே கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் எச்சரிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அன்பானவர்கள் அறிகிறோம். ஆக அன்பானவர்களே, 41 வசனத்தில் கூட இந்த மன அழுத்தத்தின் மூலமாக வருகிற அந்த கவலை ஆண்டவர் மேல் உள்ள அவருடைய கவனத்தையே அது திருப்பி விட்டது. This stress, this worry prevented Martha's perspective on Jesus, Martha's focus on Jesus. இன்னைக்கு ஆண்டவர் மேல் உள்ள கவனம், அவர் மேல் உள்ள நம்முடைய சிந்தனை அவையெல்லாம் அன்பானவர்களே நம்முடைய பற்பல வேலை நிமித்தம் இருக்கிறதான நம்முடைய மன அழுத்தங்கள் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் உள்ள கவனத்தை விட்டு நம்மை வேறு திசைக்கு அது கொண்டு போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைய வேளையிலே எது முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அதிலே கவனத்தை செலுத்தாதபடிக்கு அந்த நேரத்தில் நம்முடைய அவசர தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் என்று சொல்லி அவதமாக நாம் முக்கியமானதை மறந்துவிட்டு அவசர தேவைகளை நாம் சந்திப்பதற்கு நாம் ஈடுபடுகிறோம். Many times we forgot the important things in life and we try to meet up the urgent matters to fulfill the urgent needs in life. That changes our focus on Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அந்த பார்வை சிந்தனை கவனத்தை விட்டு நம்மை அது கொண்டு போய்விடும். மூன்றாவதாக, thirdly, we see the exclusion of stress. இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது, இந்த மன அழுத்தத்தை எப்படி நாம் ஒதுக்கி வைப்பது என்ற ஒரு உதாரணத்தை மரியாள் மூலமாக இங்கே நாம் பார்க்கிறோம். We learn this exclusion of stress through Mary. How to put away, how to put aside this stress. 39 வசனம் 42 வசனம், verse 39 and verse 42 I read. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். We see Martha, she was fully occupied, stressful in her work, but Mary, another sister, she sit under Jesus' feet and she was listening to Jesus. அவள் மார்த்தாள் வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டு மன அழுத்தத்தோடு அவள் அங்கே இருக்கும் பொழுது இங்கே மரியாளோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், அவரை முதலாவது நான் கவனிக்க வேண்டும், அவருக்கு நான் கவனத்தை செலுத்த வேண்டும் சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இங்கே மரியாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 42 வசனத்திலே verse 42 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மரியாளை குறித்து அவள் என்ன சொன்னார்? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Jesus said Mary have chosen the good portion in her life. அவருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, என்ன அவசியமான தேவையோ பங்கோ அதை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே மரியாளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மரியாள் இந்த மார்த்தாளோடு அவள் ஒரே வீட்டிலே 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
இந்த பகுதியில் இந்த மார்த்தாளுடைய குணாதிசயத்தை குறித்து நாம் பார்த்தோம். அவள் எப்பொழுதும் ஒரு மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரியாக இருந்தாள். இன்னைக்கு அநேகர் ஒரே வீட்டிலே நம்ம இருக்கும் பொழுது வெவ்வேறான குணாதிசயம் உள்ள மக்கள் நாம் சந்திக்கிறோம். நம்ம வீட்டிலே இருக்கிற மக்கள் ஒருவருக்கு ஒரு வித்தியாசப்பட்டு இருப்பார்கள். அநேகர் இந்த மார்த்தாளை போல மிகவும் எப்பொழுதும் மன அழுத்தத்திலே இருக்கிற மக்களாகவும் இருப்பார்கள். அந்த மன அழுத்தங்கள் அது வெடித்து அவர்களுடைய குணாதிசயங்கள்ல, அவருடைய வார்த்தையில, அவருடைய செயலில் அது வெடிக்கும் பொழுது நாமும் கூட பாதிக்கப்படுகிற மக்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த மரியாள் இந்த மார்த்தாளுடைய இந்த குணாதிசயத்தினால, இந்த மன அழுத்தத்தினால அது வெளிப்படுகிறதுனால அவள் அநேக வருஷ காலமாக தன்னுடைய சகோதரியோடு கூட அவள் எப்படியோ சமாளித்து கொண்டிருந்தாள். அவள் யோசித்து கொண்டு இருப்பால், எப்பொழுது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி நான் விடுபடுவது, இந்த மன அழுத்தமுள்ள சகோதரிடத்திலிருந்து எப்படி நான் சற்று கொஞ்சம் விலகி இருப்பது என்று சொல்லி அவள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவளாக ஒருவேளை இருந்திருப்பாள். மேபி மேரி was waited for a chance, for a change to put away this stressful moment. Now she got the opportunity. Jesus came into the house. இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம். ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வந்து விட்டார். இதை நான் மீறக்கூடாது. இந்த ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே அவர் அமர்ந்திருந்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். Mary found the relaxation therapy under Jesus' feet. இந்த இளைப்பார்கிற ஒரு 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 சுகத்தை இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவின் பாதத்திலே இந்த மரியாள் பெற்றுக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அன்பானவர்களே இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆக இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தால், தன்னுடைய இவ்வளவு நாளாக இந்த சகோதரியோடு போராடின அந்த போராட்டத்துக்கு ஒரு மன அமைதி அவளுக்கு கிடைத்தது, ஒரு இளைப்பாறுதல் அவளுக்கு கிடைத்தது. அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம் வேதத்தில் நிறைய மக்கள் விதமாக தேவனுடைய பாதத்திலே அவர்கள் சென்று இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையிலே பல அழுத்தங்களை சந்தித்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது அவர்கள் எல்லா விதத்திலும் இளைப்பாறுதலை அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தாவீதை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு சமயத்திலே யுத்தத்துக்கு சென்று தன்னுடைய ஊருக்கு வரும்பொழுது அங்கே அமலேக்கியர் என்ற மக்கள் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய மனைவி, அவர் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையடித்து அவர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பிறகு தாவீது அவருடைய மக்கள் எல்லாம் திரும்ப ஊருக்கு வரும் பொழுது அங்கே வெறுமையா இருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாரும் கதறி அழுகிறார்கள். தாவீது அங்கே அதிகமாக நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோடு கூட வந்த மனிதர்களெல்லாம் தாவீதை அவர்கள் மிகவும் நெருக்கினார்கள். அவன் மேல் பலவிதமான காரியங்களை குறித்து பேசினார்கள். தாவீது அதிகமாக நெருக்கப்பட்டான். ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி இங்கே 1 சாமுவேல் 36 வாசிக்கிறோம். David was greatly distressed and then David found strength in the Lord. David found rest in the Lord. தாவீது அற்புதமான ஒரு மன அழுத்தத்துக்குள் கடந்த பொழுது அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு இளைப்பாறுதலின் சமூகம். ஆண்டவருடைய பிரசன்னமே நமக்கு இருக்கிற எல்லா மன அழுத்தங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிற சமூகமாக அது இருக்கிறது. சங்கீதம் 25, 16, 17 அங்கே தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய மன அழுத்தங்களை, என்னுடைய இருக்கிற வியாகுலங்களை நீர் எடுத்து போடும் என்று சொல்லி. David prayed in Psalm 25, 16 and 17 for his stress, his anguish to be removed. இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் போய் கதறும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா விதமான மன அழுத்தத்திலும் இருந்து அவர் விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். Matthew 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு மன அழுத்தத்துக்குள் நாமும் கூட கடந்து செல்கிறோம். இந்த COVID-19
இது இன்னொரு மன அழுத்தத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலைகளே நமக்கு நிறைய தேவைகள் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை நினைக்கும் பொழுது இந்த கோவிட்-19 பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி பலவிதமான மன அழுத்தங்களுக்கு இன்றைக்கு அநேகர் சென்று கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தோடு நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது நமக்கு மத்தியில் கூட போராட்டங்கள் கூட இப்பொழுது வீட்டில் இருக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். எல்லாரும் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற மன அழுத்தங்களை இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் ஒரு போராட்டமான ஒரு மன அழுத்தமான ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டிலே வந்தாரோ, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அவ்விதமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் மேல் நாம் விசுவாசமாக இருக்கிறோம். இந்த நாட்களில் அவரை நாம் நம்பியிருப்போம். அவர்களே, எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லா விதமான எதிர்பார்ப்புகள், மன அழுத்தங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அதிகமாக இருந்தாலும் கூட நாம் சற்று தெய்வ சமூகத்திலே அனுதினமும் நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக, அவருடைய சத்திய வசனத்துக்குள்ளாக நாம் ஆராய்ந்து ஜபிக்கும் பொழுது அன்பானவர்களை, நிச்சயமாக கர்த்தர் இப்பொழுது நாம் கடந்து வருகிற இந்த எல்லா மன அழுத்த சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே வாழ்க்கைக்கு எது முக்கியம்? வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி இன் லைஃப்? அதுக்கு நாம் முதலாவது நாம் கவனத்தை செலுத்தும் பொழுது நமக்கு வருகிற இந்த மன அழுத்தங்களிலிருந்து நாம் சற்று விடுபட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய யோசனைகளையும், அவருடைய சிந்தைகளையும், அவருடைய சத்தியங்களையும், அவருடைய பிரசன்னத்தையும் நாம் நாட்களை நாடி தேடி வரும் பொழுது இந்த உலகத்திலே நாம் எந்த விதமான சூழ்நிலைகளை கடந்து போனாலும் கூட அப்படிப்பட்ட எல்லா விதமான மன அழுத்தமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து அவருடைய அன்பின் பிரசன்னத்துக்குள் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவர் நடத்தி செல்வாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொண்டு வருகிறேன். நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, நீர் இளைப்பாறுதலின் தேவனாய் இருக்கிறீர். இந்நாட்களில் நாங்கள் கடந்து போகிற மன அழுத்தங்களிலிருந்து அப்பா நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற மெய்யான தேவனாய் இருக்கிறீர். இந்நாட்களில் அநேக பிள்ளைகள், குடும்பங்கள் ஆண்டவரே இந்த காலகட்டத்தின் சூழ்நிலையில பலவிதமான தேவைகள் சந்திக்கப்பட முடியாத நாட்களில சூழ்நிலையில பலவிதமான எதிர்பார்ப்புகள் சூழ்ந்து அதிகரித்து வருகிறதான இந்த நேரங்களில ஐயா, மன உளைச்சல்கள், மன பாரங்கள், மனதில் பலவிதமான அழுத்தங்களுக்குள்ளாக போகிறதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, அநேகர் வேலையை குறித்து மன அழுத்தங்களுக்குள் கடந்து செல்கிறார்கள். எதிர்காலம் நாளை என்ன எப்படி இருக்க போகிறது என்ற அப்படிப்பட்ட கவலையிலே ஐயா அநேகர் மன அழுத்தங்களுக்குள் கடந்து போகிறார்கள். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்து கர்த்தரை விடுதலை கொடுத்து உடைய சமூகத்திலே பராமரித்து கர்த்தர் ஐயா நீ நம்பிக்கையும் ஆண்டவரே ஒரு நிச்சயத்தையும் கர்த்தரை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். அப்பா, அந்த நாளிலும் நாட்கள் தேவைகளை கர்த்தரையா சந்திக்கிற எங்கள் தேவன் ஜெகோவா ஜாயிரே எங்களோடு இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி. உடைய சமாதானம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய பரிசுத்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவராக. உம்முடைய பிரசன்னம் இந்த திருவிருந்து மூலமாக எங்கள் மத்தியிலே ஆண்டவர் கடந்து வருவதாக, எங்கள் சரீரத்தை பலப்படுத்துவதாக, உடைய பிரசனம் எங்கள் ஆவியாத்மா சரீர சிந்தனைகளை ஆளுகை செய்வதாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவஜனமே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய திருவிருந்துக்குள் நாம் பங்கு கொள்ள போகிறோம். உங்களுக்கு அறிவித்த சில காரியங்களபடி நீங்கள் அதை அனுசரிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முறைமைகளிலே நாம் அப்போஸ்தல விசுவாசத்தை நாம் வாசித்திருப்போம். அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த திருவிருந்து முறைமையிலே நான் இந்த திருவிருந்து உங்களுக்கு நான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு அந்த அப்பத்தையும் தண்ணீரையும்
நான் அதை ஆசீர்வதித்து அதை பிரதிஷ்டை பண்ணி நான் உங்களுக்காக அதை நான் கொடுக்க போகிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திருவிருந்து நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிற அந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கும்படியும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நான் திருவிருந்து அனுசரிக்கும் பொழுது அதை நான் எப்படி செய்கிறேனோ அதே விதமாக நீங்கள் என்னை பின்பற்றும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பாடுகளை, நான் அப்பத்தை எடுத்து நான் அதை மேலே நான் காண்பிக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற குடும்பத் தலைவர் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அந்த அப்பத்தை நீங்களும் அதை உயர்த்தி பிடித்து கொண்டு நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே விதமாக நான் தண்ணீரை, திராட்சை ரசத்தை நான் எடுத்து அந்த கப் எடுத்து நான் உயர்த்தும் பொழுது நீங்களும் உங்களிடத்தில் இருக்கிற அந்த கப்பை நீங்கள் எடுத்து உயர்த்தி பிடித்துக் கொள்ளும்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். குடும்பத்தினர், நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற மேசையை சுற்றி நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் விதமாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். பிறகு ஜெபத்தோடு நான் இந்த ஜெபங்களை நாம் செய்யும் பொழுது நீங்கள் என்னோடு கூட கண்கள் மூடி ஜெபத்தில் இருங்கள். பிறகு நாம் செய்கிற ஒரு காரியத்தின்படி நீங்கள் பின்பற்றும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளியதே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்துதமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை அருளினாரே. இரக்கமல்ல பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல் வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரமாகிய இந்த ரொட்டி அல்லது அப்பத்தை நாம் கையிலே நாம் ஏந்திக் கொள்வோமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்க எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்ட அந்த ஜெபத்தை இப்பொழுது நாம் சேர்ந்து
நாம் ஜெபிக்க போகிறோம். Let us read together the prayer before partaking the Holy Communion. ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழ்களும் துணிக்கைகளை ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள். ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்க செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயலில் நாங்கள் வளருவோம். அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்றவிதமாய் இந்த பரிசுத்த நற்கையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை தாரும். ஆமென். ஆமென். அன்பாளர்களே, குடும்ப தலைவர் இப்பொழுது அப்பத்தை எடுத்து குடும்பத்தினருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு மிகவும் பயபக்தியோடு நீங்கள் அதை விட்டு உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கு மக்களுக்கு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு திராட்சை ரசத்தை எடுத்து நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு கூட குடும்ப தலைவர் அவர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு கிளாஸா எடுத்து நீங்கள் கொடுத்து ஜெபத்தோடு அதை அனுசரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய அன்புக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீ கொடுத்த ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஐயா, பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிற எல்லாரையும் உடைய கிருபையிலும் பரம ஆசீர்வாதத்திலும் எங்களை ஆண்டவரே பராமரித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் குடும்பத்தோடு அனுசரித்த நம்முடைய பரிசுத்த பந்தியிலே அப்பா நாங்கள் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சபை மக்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுது குடும்பத்தோடு திருவிருந்தை பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நம்முடைய தேவ சமாதானம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வருவதாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதி கன மகிமை நமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அன்பான தேவச்சனமே, அறிவிப்புகள் விதமாக நம்முடைய இந்த நடமாடும் கட்டுப்பாடு இன்னும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. மே 12ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு இன்னும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழக்கமான நம்முடைய ஆராதனைகள் இப்பொழுது எப்பவிதமாக நம்ம குடும்பத்தோடு நாம் அனுசரிக்கிறோமோ அதே விதமாக நம் குடும்பத்தோடு வீட்டில் அனுசரிப்போம். ஆராதனைக்கு வேண்டிய எல்லா விதமான ஒழுங்குமுறைகள், ஆராதனை ஒழுங்குகள் உங்களுக்கு அனுப்பப்படும். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஜெப குறிப்புகள், தியான பகுதிகள் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல,
வருகின்ற நாட்களிலே வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வேண்டிய ஜெப குறிப்புகளும் ஜெப தியான பகுதிகளும் உங்களுக்கு அனுப்பப்படும். வேத பகுதி, வேத ஆராய்ச்சி, வேத பாடங்கள் நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். நீங்கள் அதை பின்பற்றி குடும்பத்தோடு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் அநேக சூழ்நிலை கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். அவர் நமக்கு முன்பதாக செல்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து உற்சாகமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேவையுள்ள மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகரை நாம் தாங்கி வருகிறோம். நம்முடைய சபை மக்கள் அநேகர் கர்த்தருடைய கிருபையிலே எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து அவர் தேவை சந்தித்து வருகிறார். அநேகர் உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்து மக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தலைவர்களுக்காக அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அதி சீக்கிரத்திலே நம்முடைய தேசம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு, வழக்கமான நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணும். அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை போல குடும்பத்தில் உள்ள மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதனையை நாம் நம்முடைய ஜெபத்திலே நாம் தாங்கிக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் வருவதாக. கர்த்தரோடு கூட இருந்து நாளுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளை சந்திப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, வேண்டுமா நம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்நாளிலும் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, மையப்படுவதாக. இவ்வேளையிலே கர்த்தாவே, சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பராமரித்து சுகபலத்திலே காத்துக்கொள்வீராக. இப்பொழுது நடந்து வருகிற எல்லா விதமான ஆண்டவரே, இந்த COVID-19 வியாதியிலிருந்து, அதனுடைய எல்லா விதமான பாதிப்பிலிருந்து கர்த்தருடைய தேவச்சனத்தை பராமரித்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளே, தனிப்பட்ட தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அப்பா, தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். தேசத்தை மக்களை காத்துக்கொள்ளும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் காத்துக்கொள்வீராக. இந்த மரண எண்ணிக்கைகளை கர்த்தர் எடுத்து போடும். அப்பா, இந்த வியாதியினுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர். உடைய மனதுருக்கம், உடைய தயவு அப்பா இந்த உலக மக்களை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ள முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் மகிமைப்படட்டும் அப்பா. இதுக்கான மகிமை ஏறெடுத்து இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னையுடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன்.